வெல்கம் டு நம்ம ஒரு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இபி ஏஎம் போஸ்டிங்கான கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றின அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, டிஎன்இபியிலிருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா கணக்கீட்டாளர், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஏஇ, ஸோ இது சம்மந்தமான எல்லாமே சேர்ந்து ஒரு அப்டேட்டாக வந்திருக்குன்னு, இதுக்கு எக்ஸாமினேஷன் எப்போ வரும்னோ இதுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2400 பேர் எடுக்க போகிறோன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இப்போ இந்த கொரோனாவால் அப்ளை டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த கொரோனா இஷ்யூனால் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற டேட்டை லேட்டராக சொல்கிறோம்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கணக்கீட்டாளர் மற்றும் இளநிலை உதவியாளர், அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்கீட்டாளரில் ஒரு 1300 பேரும், இளநிலை உதவியாளரில் ஒரு 500 பேரும் இதுக்கு நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போது இதுக்கான எக்ஸாமும் இந்த கொரோனாவால் இப்போ தள்ளி போயிருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇ எக்ஸாமினேஷனுக்கு அடுத்து வர அறிவிப்பில் எக்ஸாமினேஷனை பற்றி சொல்லுவோம்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கீட்டாளர் பதவிக்கு 79000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களாம். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 32000 பேரும் அப்ளை பண்ணியிருக்காங்களாம். உதவி பொறியாளர், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் மட்டும் 1,03,000 பேருக்கு மேலே இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இந்த ஏஇ போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 600 போஸ்டிங் மட்டும்தான் இதுக்கு வேக்கண்ட்டாக இருக்குது. ஆனால் அப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா 1,00,000க்கும் மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போனா இந்த ஜாபுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்கும்னு நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த கொரோனா லீவ் டைமில் இதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 600 பேரில் ஒரு ஆளாக நீங்கள் அந்த ஏஇ போஸ்டிங்க்கு வரலாம். கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் தான் வரதான் போகுது. இந்த கொரோனா இஷ்யூவால் முடிஞ்ச பிறகு இந்த எக்ஸாம் பற்றி டேட்டு சொல்லிவிடுவாங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வமான டேட் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் மே இறுதியில் இது சம்மந்தமான அறிவிப்பை ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டரில் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்களோ அந்த ஆர்டரில் தான் எக்ஸாமினேஷனும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணக்கீட்டாளர், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இந்த போஸ்டிங் தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஏஇ எக்ஸாமுக்கு வைப்பாங்க. ஸோ இந்த கேப்பில் ஐடிஐ முடித்தவங்களுக்கும் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த போர்ட்டலையும் இந்த ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஇ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ காம்படிஷன் இருக்க காரணம் என்னென்னா எல்லோரும் இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜாப்பை பொறுத்தவரை ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான். நீங்கள் அவங்க கேட்குற மார்க்கை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக அவங்க உங்கள் வீட்டுக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் சொந்த ஊர்லேயே ஜாபை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஜாபுக்கான ஃபுல் சிலபஸ் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவலை பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.